என்ன திவ்யா வேலையெல்லாம் பாக்குறீங்க போல? சார் திஸ் இஸ் டூ மச். இல்ல எப்ப பாரு கேண்டீன்ல தான் உங்களை பாத்துருக்கேன். இன்னைக்கு தான் சிஸ்டம் கிட்ட பாக்குறேன். அதனால தான் கேட்டேன். சார் வேணும்னு கலாய்க்காதீங்க. சரி சரி விடுங்க திவ்யா. நம்ம ஆபீஸ்ல சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஈவினிங் 6 o'clock எல்லாரும் வந்துடுறீங்க. ஈவினிங் 6 o'clock சார் சொல்லவே இல்லையே யாருமே. திடீர்னு தான் பிளான் பண்ணோம். ஏன் ஆபீஸ் பார்ட்டிக்குலாம் நீங்க வந்தது இல்லையா? இல்ல சார் அதிகமா ஆபீஸ்ல பார்ட்டி நடந்தது இல்ல. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பார்ட்டிஸ் எல்லாம் நடக்குது. கொஞ்சமாவது என்ஜாய் பண்ணணும்ல. சும்மா எப்ப பாரு ஒர்க்கே பண்ணிட்டு இருந்தா எப்படி? அதனால தான் சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். வந்துருங்க. ஓகே சார் கண்டிப்பா வந்துடுறேன். அப்படியே உங்க ஃப்ரெண்டு ஜனனியும் வர சொல்லிருங்க. அப்புறம் கோவிச்சுக்க போறாங்க சொல்லலன்னு. சார் நான் எல்லாம் சொன்னா அவ வர மாட்டா சார். நீங்க கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரி கூப்பிடுங்க. ஜனனி ஜனனி சொல்லு திவ்யா, வர்க்ல இருக்கேன். ஜிஎம் சார் கூப்பிடுறாருடி. எதுக்கு கூப்பிடுறாரு? என்னவா? உன்னை கூப்பிட்டா நீ போ, எனக்கு வேலை இருக்கு. பாத்தீங்களா திவ்யா உங்க ஃப்ரெண்டு எப்படி பேசுறாங்கன்னு? திவ்யா ஜிஎம் உன்னத கூப்பிடுறாரு. அவருக்கு வேற வேலை இல்ல, எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ இவரு இங்க நிக்கிறாரு. இவரை வச்சுக்கிட்டு தான் ஓவரா பேசிட்டனும். சாரி சார், நீங்க இங்க நிக்கிறது தெரியாம பேசிட்டேன். நான் இருந்தாலும் மூஞ்சிக்கு நிறைய இப்படிதான் பேசுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஜனனி. சார் ப்ளீஸ் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சரி விடுங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனால ஆபீஸ் லான்ல எல்லாரும் வராங்க. நீங்களும் வந்துருங்க. பாத்தியா? சாரி சார், என்னால வர முடியாது. பைத்தியமா உனக்கு? சாரே வந்து இன்வைட் பண்றாரு. கொஞ்ச நேரம் வந்து பார்ட்டில கலந்துக்கிட்டதே என்ன? எப்ப எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது சொல்லிட்டு ஓடிட்டே இருக்க. திவ்யா நீ போறணும்னா நீ போ, என்னெல்லாம் கம்பல் பண்ணாத. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஜனனி ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி இதுல கலந்துக்கணும். இது நார்மல் பார்ட்டி கிடையாது, ஜஸ்ட் a மீட்டிங் தான். வந்துருங்க. சார் அது வந்து சார் ஜனனியை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க கிளம்புங்க. அதனால இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 6 மணிக்கு மீட்டிங்ல வந்து கலந்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சார். 6 மணிக்கு கம்பல்சரி வந்துடும். ஓகே பாய். என்ன ஜனனி 6 மணிக்கு வந்துருவியா? திவ்யா ஜிஎம் கூப்பிடாருங்கிறதுக்காக நீ வேணா போ. எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல, நான் வர மாட்டேன். ஆபீஸ்ல மீட்டிங் ஃபங்க்ஷன் எல்லாம் சாதாரணம். என்னமோ அப்படி தொட்டாச்சு நீங்க மாதிரி ஓடிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? சும்மா எப்ப பாரு இப்படி இருக்காது ஜனனி. எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்லன்னு சொல்றேன். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு ஜிஎம் பிடிக்கல, அதுக்காக ஆபீஸ் பார்ட்டியும் பிடிக்கல, கரெக்ட்டா? ஆமா எனக்கு ஜிஎம் பார்க்க பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? ஆபீஸ்லயே அழகான ஒரு மனுஷன் இருக்காருன்னா அது ஜிஎம் தான். அவரையே உனக்கு பிடிக்கலன்னு சுத்தமா எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் விடு. நான் 6 மணிக்கு கிளம்பி உன் வீட்டு வாசலுக்கு வண்டியோட வருவேன். நீ கிளம்பி வரல அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உங்க கூட பேச கூட மாட்டேன் ஜனனி, பாத்துக்கோ. திவ்யா திவ்யா எனக்கு தெரியாது. 6 மணிக்கு கிளம்பி ரெடியா இரு. பிடிவாதக்காரி, சொன்னா கேட்க மாட்டா. ஏன் தம்பி பூண்டு எப்படி? அம்மா பூண்டு கிலோ 400 ரூபாமா. அடங்கொண்டியா 400 ரூபாய்க்கு எவ்வளவு பூண்டு வாங்குவாளா? என்னையே வியாபாரம் பண்ற நீ? என்னம்மா பூண்டு விலை 400 ரூபான்னா நான் என்னமா பண்ண முடியும்? யோ 400 ரூபாய்க்கு பூண்டு கொண்டு வந்தீனா நாங்க எப்படி வாங்குறது? ஒரு 50 ரூபாய் ஒரு 20 ரூபாய்க்கு பூண்டு கொண்டு வந்தீனா வாங்கலாம். 400 ரூபாய் பூண்டு எதுக்கு இங்க எடுத்து வர? ஃபாரின்ல கொண்டு போய் விக்க வேண்டியதானே? கேட்டா நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட்டா சொன்னடி. ஃபாரின்ல 1000 ரூபாய் சொன்னா கூட வாங்கி சாப்பிடுறாங்களாமா. நம்ம சாப்பிட முடியுமா? அம்மா 1 கிலோ பூண்டு எனக்கு 10 கிலோ வித்துருக்கமா. என்னமா பேசுறீங்க? 10 கிலோவா? 1 கிலோ பூண்டு 400 ரூபானா 10 கிலோக்கு 4000 ரூபாய் ஆச்சு. யோ அப்ப பூண்டு மட்டுமே 4000 ரூபாய்க்கு வித்துறீனா? இவ்ளோ காய்கறி வச்சிருக்கீல, இதுல கொஞ்சம் கொஞ்சம் வித்தா கூட ஒரு நாளைக்கு 10000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவீங்க. ஏக்கா நம்ம புருஷங்களோட இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் போல. சிவனே நம்ம புருஷங்கள காய்கறி விக்க சொல்லிருந்தே. ஆமாடி ஆமாடி பாருடி எத்தனை ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. யோ இவ்ளோ வியாபாரம் பண்ணிருக்கற, நல்ல லாபம் தான கிடைக்கும். பூண்டு 20 ரூபாய்க்கு போட்டு போயா. பொம்பளைங்களா இருந்தா ஏதாவது பேசலாம், மனுஷங்க மாதிரி பேசுங்கம்மா. யோ யார் பார்த்து மனுஷி இல்லங்கற? 40 ரூபாய் போட்டு 400 ரூபாய்க்கு வித்துட்டு அதை ஏமாத்திட்டு இருக்க நீ. என்னை பார்த்து மனுஷியான்னு கேக்குற? நல்லா கேளுக்கா நாக்க புடுங்குற மாதிரி. என்ன பஞ்சாயத்து நடக்குது? ஏன காய்கறில என்ன விலை? பாடி முப்பாத்தா 1 கிலோ பூண்டு 400 ரூபாயமா. எவ்வளவு 400 ரூபாய் கொடுத்து பூண்டு வாங்குவாளா? கேன பை மாதிரி இங்க கொண்டு வந்திருக்கா. கேன பையனா? ஏன பூண்டு விடுங்க. தேங்காய் என்ன விலை? தேங்காய் 1 கிலோ விலை இல்லம்மா. 1 கிலோ 60 ரூபா. 60 ரூபாயா? ஏன தேங்காய் எவ்வளவு கிலோ கணக்குல வாங்குவாங்களா? ஒரு காய் 2 காய் தான் வாங்குவாங்க. அது இருக்கிற வெயிட்டுக்கு 1 போட்டாலே 1 கிலோ வந்துடும். கிலோ கணக்குல விலை சொல்றீங்களா? 60 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி அந்த குழம்பு வைக்காட்டி தான் என்ன? ஏமா நீங்க குழம்பு வைங்க, குழம்பு வைக்காதீங்க. இப்போதைக்கு ஆளை விடுங்க. என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னா இந்த காலனிக்கு போகாத, இங்க இருக்கிறதுங்கெல்லாம் பேய்ங்கன்னு. கேட்டனா? தரடி முப்பாத்தா. என்னம்மா பண்ற? யோ யார் பேய்ங்கன்னு சொன்ன? நாங்கள பேய்ங்களா? பேய்ங்க என்ன பண்ணும் தெரியுமா? ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கும். இப்ப குடிக்க போற பாரு. ஏக்கா விடுக்கா,
அந்த ஆள் உடம்புல எங்க இருக்கு ரத்தம்? பார்த்தாலே பாவமா இருக்குது. விட்டு தொலைக்கா. வரவங்க பூரா விட்டுருங்க. இன்னைக்கு யாரையாவது அடிச்சதா எனக்கு மனசு ஆறுமாக்கும். என்னக்கா எல்லாரும் இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்குது. நம்ம வண்டவாமல தெரிய வேண்டாம். அமைதியா நிரடியுமா? ஓ ஒழுங்கா நில்லு. அந்த பிள்ளைகிட்ட காட்டி கொடுத்த கழுத்து இருக்காதாக்கும். மா விட்டுருங்கம்மா. பாமா என்ன சீக்கிரமா வந்துட்ட? இன்னைக்கு என்ன லீவா? இல்லங்கா ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி. சரி சீக்கிரமா கிளம்பி போலாம் தான் வந்தேன்க்கா. பார்ட்டியா? அப்படின்னு என்னது? உப்பாத்தா இது தெரியாதா? தெரியாது. உனக்கு தெரியுமா? தினமும் பார்ட்டிக்கு போயிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. பார்ட்டினா கையில பாட்டில் வச்சுட்டு தள்ளாடி தள்ளாடி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பார்ட்டி. உமாக்கா அதெல்லாம் கிடையாது. நீ சொல்லுமா. அவ கிடக்குறா. ஆபீஸ்ல ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அதுக்கு பேர் தான் பார்ட்டி. ஓ இதுக்கு பேர் தான் பார்ட்டியா? இது எங்க தெரியுது. நாங்க வீட்ல பண்ற அச்சீவ்மெண்ட்டுக்கு எங்களுக்கு யாராவது கூப்பிட்டு சாப்பாடு போட்டா பரவாயில்ல. நாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். சரிம்மா நீ போய் கிளம்பு. இங்க கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரோம். சரிக்கா. காய்கறி கடைக்காரன பாவம் விட்டுருங்க. யார் இந்த ஆளா? ஒரு தேங்காய் 60 ரூபா சொல்றாப்ல. இந்த ஆளு விடலாமா? அது மட்டுமா பூண்டு 400 ரூபா சொல்றான். அக்கா விலைவாசி எல்லாம் அப்படிதாக்கா விக்குது. அவர் பொய் சொல்லல, உண்மைதான். இன்னைக்கு மார்க்கெட்ல பூண்டு 400 ரூபா தான். அப்படியா மணி? அப்ப அடிக்க வேண்டியது இவரே இல்ல, விலைவாசி ஏத்துறவனு. கரெக்டா? கரெக்டுக்கா. ஆனா அவங்களெல்லாம் போய் நம்ம அடிக்க முடியாது. அதனால இவரை விட்டுறலாமே. சரி நீ சொல்றதுனால விடுறேன். சரிக்கா நான் போய் கிளம்புறேன். இந்த காலனில எல்லாமே பேய்களா இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு தெய்வமும் இருக்கு. அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுனால உன்னை விடுற. கிளம்பிக்கோ. இன்னொரு தடவை இந்த காலனிக்குள்ள நீ வந்த என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதாக்கோ. என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்ற. என்ன பண்ணுவோன்னு சொல்லி இருப்பே. அப்பதான் வர மாட்டான். அப்படி என்ன பண்ணுவீங்க? முதுகெலும்பு எடுத்து சூப் வச்சு குடிச்சிருவோம். என்ன பண்ணுவோம்? முதுகெலும்பு எடுத்து சூப் வச்சிருவீங்க. நான் வரவே மாட்டேன். அப்ப கிளம்பு. பசமா ஒருத்த கையில சிக்கணும். ஆசைத்தீர் அடிச்சு அனுப்புறேன்னு பார்த்தோம்னா அந்த புள்ள வந்து விட சொல்லிடுச்சு. உனக்கு இப்ப அடிக்கிறதுக்கு ஆள் தானே வேணும். நேரம் உன்ற வீட்டுக்கு போ. 1.5 வருஷம் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாப்ல. தூக்கி போட்டு மிதி. அடிக்கிறதுக்கு ஆள் கேட்டுட்டு இருக்கிறவர். போடி போய் வேலை இருந்தா பாரு. ஜனனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல. ஆமா திவ்யா ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன மேடம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பிடிச்சிருக்கா? சார் சூப்பரா இருக்கு சார். ஆமா உங்க ஃப்ரெண்ட் ஜனனி வரலையா? சார் இதானே வேணாங்கற. பக்கத்துல நிக்கிறது ஜனனின்னு தெரியலையே உங்களுக்கு? அடடா ஜனனியா இது? அவங்கள எப்பவுமே சாரியில பார்த்துட்டு இன்னைக்கு சுடிதார்ல பார்க்கும்போது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க. நீங்களும் தான் சார். இந்த டி-ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அழகை எப்பவுமே ஆராதிக்கணும். ஜனனி உங்களோட சுடிதார் கூட சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஏன் நாங்களும் அழகா இல்லையா சார்? என்னையெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. நீங்களும் தான் திவ்யா அழகா தான் இருக்கீங்க. ஜனனி எங்க போற? திவ்யா வா அப்படி போய் உட்காரலாம். ஓகே பை சார். சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே உன் மீது காதல் வந்தது. திவ்யா இப்ப என்ன பார்த்து தான் அவர் பாடிட்டு போறாரு? கன்ஃபார்மா தெரியல. ஆனா அவர் உன்னை பார்த்து பாடின மாதிரி தெரியலையே. பாடிக்கிட்டே தானே போயிட்டு இருக்காரு. இதுக்கு தான் இந்த பார்ட்டிக்கெல்லாம் நான் வரலன்னு சொல்றது. ஏய் அருண் சார் ரொம்ப கியூட் தெரியுமா? அவரை சுத்தி எத்தனை பொண்ணுங்க அலையறாங்க தெரியுமா? அவர் உன்னையெல்லாம் பார்த்து பாட்டு பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. தேவையில்லாத கற்பனை பண்ணாத. ஆமா நான் தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்றேன். ஏண்டி நீ வேற? சரி வா பார்ட்டி என்ஜாய் பண்ணலாம். தேவையில்லாத மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காரு. என்னமோ சரியில்லைன்னு மட்டும் புரியுது. எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறாங்க பாரு. ஏய் சரணி வாயே நம்மளும் டான்ஸ் ஆடலாம். டான்ஸா? நானா? ஏமா தாயே ஆள விடுமா. நீ போய் ஆடு. நீ வரவே மாட்ட. நான் போறேன். என்ன ஜனனி பார்ட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். சரி சாப்பிட்டீங்களா? தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க உங்க ஃப்ரெண்டை காணோம்? இல்ல அவங்க அங்க டான்ஸ் ஆடலான்னு போயிருக்காங்க. ஓ திவ்யா டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா? அப்ப நீங்களும் டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லையே. ஒரு டான்ஸ் போடலாமே. சார் ப்ளீஸ் கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? தலை வலிக்குது. தலை வலிக்குதா? அப்போ டேப்லெட் ஏதாவது வேணுமா? சார் ப்ளீஸ் கொஞ்சம் தனியா விடுங்களேன். திவ்யா எப்பவுமே பொண்ணுங்களை தனியா விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள யோசிக்கவே விடக்கூடாது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆனா எனக்கு பொருந்தாது. கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ்? எனக்கு தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். பேச கூட ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனையோ உங்களுக்கு? திவ்யா ஜிஎம் கூப்பிடுறாரு கொஞ்சம் வா. நான் எப்பங்க கூப்பிட்டேன்? சார் உங்ககிட்ட பேசணும்னா திவ்யானால தான் முடியும். என்னால முடியாது. அவங்கள வர சொல்றேன். கொஞ்ச நேரம் நின்று நிதானமா பேசிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். திவ்யா வந்தா சொல்லிருங்க. ஜனனி ஜனனி நில்லுங்க. ஜனனி ஜனனி ஜனனி. ஓ ஷிட். ச்சே
அவசரப்பட்டு வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாம பேசி தொலைஞ்சிட்டேன். கோவப்பட்டுட்டு போறாங்க. சரி, ஓகே, பாப்போம்.